அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து சிந்திக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இதனால் சிந்தனைக்காக தேவனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்திக்க இருக்கிறோம். அநேக நேரத்தில் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாத ஒரு சில காரியங்களில் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாதனால தான் அநேக நேரத்தில் விரக்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ற வார்த்தை ஒரு சாதாரணமாக சொல்ல, இந்த பாருங்கள் என்ற வார்த்தை ஒரு கட்டளை. பாருங்கள் என்று சொல்லும்போது என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்தி சற்று கவனியுங்கள். இங்கே யோவான் அந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாய் செய்கிற ஒரு வேலையை சற்று நிறுத்தி முதலாவது பாருங்கள். எதை பாருங்கள்? விசுவாசிகள் எதை பார்க்க தவறுகிறோமோ அதை பாருங்கள். எதை பார்க்க வேண்டும்? தேவன் பாராட்டின அன்பை பாருங்கள். யாருடைய அன்பு? இங்கே யாருடைய அன்பு அப்படின்னு பார்க்கும்போது பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. இப்போ யார் ஒரு விசுவாசியை நேசிக்கிறார்? யார் விசுவாசி மீது தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்? யார் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் விசுவாசிகள் மீது அன்புள்ளவராய் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அன்பை பொழிகிற தேவனாயிருக்கிறார். பிதாவானவர் அன்பு பாராட்டுகிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அந்த அன்பு பார்க்கும்போது பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எவ்வளவு பெரியது என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அளவு கடந்த மகிமையான கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமான அன்பு. இப்போ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பிதாவானவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அளவு கடந்த மகிமையான கணக்கிட முடியாத அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பொழிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தன்னுடைய அன்பை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பொழிவதை பாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் தான் உங்களையும் என்னையும் சோர்வடைய வைக்குது. ஆனால் இங்கே யோவான் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவான தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை பாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். பிதாவான தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை நேசித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை தொடர்ச்சியாக நேசித்து கொண்டிருக்கிறார் என்பதை நின்று பார்ப்பது ஒவ்வொரு விசுவாசினுடைய வேலை. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அந்த அன்பு போற்றத்தக்கது. அந்த அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு. தேவனுடைய அன்பு மிகவும் பெரியது. இப்போ இங்கே பார்க்கும்போது தேவன் பாராட்டின அன்பு. இப்போ தேவன் பாராட்டின அன்பு என்று பார்க்கும்போது தகுதியற்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. இந்த அன்பை நான் சம்பாதித்து கொள்ளலை, இந்த அன்பை பெறுவதற்கு தகுதி என்கிட்ட இல்லை. தேவன் கிருபையாய் இலவசமாய் இந்த அன்பை எனக்கு கொடுக்கிறார். பிதாவினுடைய அன்பு நிரந்தரமானது. இது மறுபடியும் பிதாவானவர் என்கிட்ட இந்த அன்பை என்கிட்ட எடுத்துக்கொள்ள மாட்டார். இது தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த அன்பை பொழிந்து கொண்டே இருப்பார். அன்பை விட்டு விட்டு வேற பக்கம் திரும்ப மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக நித்தியமாக தன்னுடைய மேன்மையான மகிமையான பெரிய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். இதை பாருங்கள் விசுவாசிகள், கடவுள் எவ்வளோ மேன்மையான அன்பை என்னுடைய வாழ்க்கையில் பொழிகிறார் என்று பாருங்கள். இந்த அன்பை இலவசமாக பெற்றோம். இந்த அன்பு இல்லாமல் இன்றைக்கி வாழ்கிற ஜனங்கள் அநேகர். இந்த அன்பை பெறணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிதாவானவர் இப்படிப்பட்ட மேன்மையான அன்பை நிரந்தரமாய் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே விசுவாசிகளே சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை தினத்தில் சந்தோஷமாக பிதாவானவர் என்னை நித்தியமாக நிரந்தரமாக என்னை நேசித்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு இந்த நாளில் கடந்து செல்லுங்க. தேவன் அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.